Hello friends, welcome to Sweet Sumi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல குட்டி travel vlog தாங்க பார்க்க போறீங்க. இது என்ன குட்டி travel vlog னு பாக்குறீங்களா? போர் அடிக்குதே சும்மா வெளில போலான்னு போனப்போ ஹைவேஸ்ல இருக்கிற இந்த சரவண பவனுக்கு போடுங்க. இது ஒரு சின்ன travel vlog தான், பட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச travel vlog னு நினைக்கிறேன். இப்போ இந்த சரவண பவன் நான் சொன்ன பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்கிற சரவண பவனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கும். என்ன பண்ண நிறைய சரவண பவன் இருக்கு, பட் இந்த சிம்பிள் இருக்கிற சரவண பவன்ல பாத்தீங்கன்னா டேஸ்ட் அமேசிங்கா இருக்குங்க. உள்ள போய் காட்டுறேங்க. நான் இந்த மாதிரி ஏற்கனவே சரவண பவன் vlog எல்லாம் travel vlogல போட்டுருக்கீங்க. அது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த பிளேலிஸ்ட் travel vlog ஒரு பிளேலிஸ்ட் தரேங்க, அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேல இருக்கிற இந்த சரவண பவன் பத்தி ஏற்கனவே நான் travel vlogல நிறைய சொல்லியிருக்கேன். பட் இந்த ஹைவேல இருக்கிற இந்த சரவண பவன் vlog உள்ள போய் பார்க்கலாங்க. இது எப்படி இருக்கு, இந்த சரவண பவனுக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறத காமிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வீடியோக்குள்ளே போய் அதில் என்னென்ன விஷயம் இருக்குங்கிறது, சரவண பவனில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சரவணன் பக்கத்துலேயே நிறைய ஷாப்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்ஸும் வந்துட்டு இருக்கு. அதை நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இப்போ உள்ளே போய் காமிக்கலாம். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னாவே நல்லா பெருசாக இருக்கும். உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த உருளி இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு அது எல்லாமே இருக்கும். ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நாங்கள் இருக்கிற சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட லெஃப்ட் சைடில் இருக்கிற சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சோஃபா வித் டேபிள் அண்ட் சேர்ஸோட இருக்கிறதெல்லாம் காமிக்கிறேன். இப்போ இங்கே ரைட் சைடில் இருக்கிற அந்த டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா ஹோட்டலையும் இருக்கிற மாதிரி டேபிள் வித் சேர் தாங்க இருக்கும். லெஃப்ட் சைடில் தான் இந்த வித் சோஃபாவும் வித் சேர்ஸும் வித் டேபிள்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பவுமே சரவண பவன் பார்த்தீங்கன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சரவண பவனும் நல்லா நீட்டாக இருந்துச்சுங்க. குவாலிட்டியும் அமேசிங்காக இருந்துச்சுங்க. இப்போ இந்த சரவண பவன் உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிச்சிருக்கேன் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சரவண பவனில் நான் என்ன வாங்கினேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். நான் என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேங்கிறதையும் காமிக்கிறேன். சரவண பவனில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டுமே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி தான் இந்த சரவண பவன்லேயும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம்ங்கிறனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமே தான் வந்தோம். ஸோ அந்த ஸ்நாக்ஸ் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் அந்த பக்கோடா ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆனியன் பக்கோடா வாங்கினேங்க. நிஜமாலுமே இந்த ஆனியன் பக்கோடா சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆனியன் பக்கோடாவோட கூட பார்த்தீங்கன்னா 3 வகையான சட்னியும் தராங்க. தேங்காய் சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி, இந்த 3 சட்னியுமே கொடுக்குறாங்க. ஸோ இதை தொட்டு சாப்பிடும்போது நிஜமாலுமே ஸ்நாக்ஸுக்கு தகுந்த ஒரு பக்கோடானே சொல்லலாம். செம்மையாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா அருண் ஐஸ்கிரீம் இருந்தனால எனக்கு ஐஸ்கிரீமில் இந்த டே குவாலிட்டி எல்லா ஐஸ்கிரீம்ஸ் இருந்தாலுமே எனக்கு இந்த அருண் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதுதான் நான் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே இருக்கிற அப்படியே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ பார்த்தீங்களா இந்த சிக்கியிலேருந்து முறுக்கு, சிப்ஸ் அதில் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் பொடி வகைரா, அப்புறம் பொடி வகையிலே நிறைய வகை பொடி வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. ஊறுகாய் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாக்லேட், பிஸ்கெட்ஸ் அது எல்லாமே இருந்துச்சு. அது அப்படியே உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிக்கிறேன். ஒரு ஓவர்வியூவை காட்டுறேன் பாருங்களேன், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். நம்ம உட்காந்துருக்க சைட்லேருந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸு, ஜூஸு அதுக்கெல்லாமே கூட இருக்குது. அது உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா அந்த உருளி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த உருளி எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்கிறதையும் காமிச்சிருக்கேன். இந்த ஃப்ளவர் வச்சு அப்புறம் இந்த குத்து விளக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக பூவாலையும் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ இந்த என்ட்ரன்ஸ்லேயே இதெல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்ணும். ஸோ அதனால் என்ட்ரன்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். நான் சொன்ன பார்த்தீங்களா அருண் ஐஸ்கிரீம் எனக்கு பிடிச்சதுன்னு. அந்த அருண் ஐஸ்கிரீம் எனக்கு பிடிச்சி இந்த ஸ்மைலி ஐஸ்கிரீம் வாங்கினேங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ஸ்மைலி ஐஸ்கிரீம். அது மட்டும் இல்லாமல் என் குட்டீஸ் என்ன வாங்கினாங்கிறதையும் காட்டுறேன். அருண் ஐஸ்கிரீமில் என் குட்டீஸ் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த பெல்ஜியன் சாக்லேட்டுங்கிற இந்த கோன் ஐஸ்கிரீம் வாங்கினாங்க. இதுவும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வந்து அந்த ஈவினிங்கில் நாங்கள் சாப்பிட்டது அந்த ஹைவேல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடியும் பிக்சரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.